வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு. வீட்டுக் கடன், வாகன கடன், தனிநபர் கடன் மாத தவணை அதிகரிக்கும் அபாயம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 90% உயர்வு. 3 ஆண்டுகளுக்கு பின் இரட்டை இலக்கத்தில் 10% உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். முசாஃபர் நகர் கலவரம் உத்தரப்பிரதேச சட்டசபையில் அரங்கேற்றம். எம்எல்ஏக்கள் மத்தியில் அடி உதை கைகலப்பு. விரிவான செய்திகள். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதனால் வீட்டுக் கடன் உள்ளிட்டவற்றின் மாதாந்திர தவணை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 23வது கவர்னராக செப்டம்பர் துவக்கத்தில் பதவியேற்றுக் கொண்ட ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கையை வெள்ளியன்று வெளியிட்டார். தான் பதவியேற்றதும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ரகுராம் ராஜன் வெளியிடும் முதலாவது நிதிக் கொள்கை என்பதால் சில சாதகமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று தொழில்துறையினர் எதிர்பார்த்தனர். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரகுராம் ராஜன் அதிரடியாக உயர்த்தியுள்ளார். 7.25% இருந்த ரெப்போ ரேட் எனப்படும் குறுகிய கால வட்டி விகிதம் 7.5% உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 4% இருக்கும் வங்கிகளின் ரொக்க கையிருப்பு விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. தொடர்ந்து உயர்ந்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வங்கிகளுக்கான கடன் விகிதத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக ரகுராம் ராஜன் விளக்கம் அளித்தார். வட்டி விகிதம் உயர்வால் வீட்டுக் கடன், வாகன கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை வங்கிகளிடமிருந்து பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் மாதாந்திர தவணை தொகையும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியதால் தொழில்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ள அதேவேளையில் இது பங்கு வர்த்தகத்திலும் எதிரடையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை அறிவிக்கப்பட்டவுடனே மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு 559 புள்ளிகள் சரிவை கண்டு 20,087 புள்ளிகளாக காணப்பட்டது. அதேபோல தேசிய பங்குச்சந்தையில் நிப்டியும் 152 புள்ளிகள் சரிவை கண்டு 5,963 புள்ளிகளாக காணப்பட்டது. வெள்ளியன்று ரூபாயின் மதிப்பிலும் லேசான சரிவு காணப்பட்டது. அந்நிய செலாவணி சந்தையில் வியாழனன்று $62.77 முடிந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வெள்ளியன்று காலையில் 28 காசுகள் சரிவை கண்டு $62.05 இருந்தது. $62.20 என்ற அளவுக்கு மேலும் சரிவை கண்ட ரூபாயின் மதிப்பு அதன் பிறகு ஓரளவுக்கு மீண்டு பகல் நேர வர்த்தகத்தின் போது $61.90 இருந்தது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 10% உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு விலைவாசியின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெள்ளியன்று அகவிலைப்படி 10% உயர்த்தப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 10% அகவிலைப்படி உயர்வின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 80%-இலிருந்து 90% உயர்ந்துள்ளது. இதனால் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 30 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படவுள்ள அகவிலைப்படி உயர்வால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 10,879 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். 2013-2014 நிதியாண்டில் மட்டும் 6,297 கோடி ரூபாய் செலவாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 72%-இலிருந்து 80% உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இரட்டை இலக்கத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு வரும் லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு 10% உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக எழுந்த வாக்குவாதத்தில் உத்தரப்பிரதேச சட்டசபையில் சமாஜ்வாடி மற்றும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் இடையே அடிதடி ரகளை ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் மத கலவரத்தை தூண்டிவிட்டதாக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சங்கீத் சோம், பர்தேன் சிங் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஜமீல் அகமது, நூர் சலீம் ராணா, எம்பி கதிர் ராணா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி சையத் ஜாமா உள்ளிட்ட 16 அரசியல்வாதிகளை கைது செய்ய முசாஃபர் நகர் நீதிமன்றம் கடந்த புதனன்று பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இது தொடர்பாக அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் உத்தரப்பிரதேச போலீசார் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரம் உத்தரப்பிரதேச சட்டசபையில் வெள்ளியன்று பூதாகரமாக வெடித்தது. கலவரத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினரை சமாஜ்வாடி அரசு பழிவாங்குவதாக பாரதிய ஜனதா எம்எல்ஏ உபேந்திர திவாரி குற்றம் சாட்டினார்.
உடனே அமைச்சர் அம்பிகா சௌத்ரி வாயை மூடு என்று கத்தினார். இதனால் ஆவேசமுற்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் அனைவரும் சபாநாயகர் இருக்கை முன் முற்றுகையிட்டனர். அமைச்சர் அம்பிகா சௌத்ரி மன்னிப்பு கேட்க வேண்டுமென அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கியதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. அப்போது ஆளும் சமாஜ்வாடி மற்றும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களிடையே அடிதடி சண்டை ஏற்பட்டது. இதில் இரு பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை அமைச்சர்கள் பவன் பாண்டே மற்றும் வினோத் சிங் பண்டிட் ஆகியோர் பலமாக தள்ளிவிட்டனர். இந்த ரகளையால் சட்டசபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை தலைவர் ஹூகும் சிங், விளையாட்டுத்துறை அமைச்சர் நரத்ராய் ஆகியோரும் கைகலப்பில் ஈடுபட்டதாக சட்டசபை வட்டாரங்கள் தெரிவித்தன. மீண்டும் சபை கூடிய போது அமைச்சர் அம்பிகா சௌத்ரியின் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக முதல்வர் அகிலேஷ் யாதவ் கூறியதை தொடர்ந்து சபையில் ஓரளவுக்கு அமைதி திரும்பியது. அதே நேரம் கலவரத்தை தூண்டிவிட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை சும்மா விடமாட்டோம் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தே தீருவோம் என்றும் அகிலேஷ் கூறினார். தமிழக அரசின் அவதூறு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வழக்கு தொடரப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த அக்டோபர் 27 தமிழக அரசின் விளம்பரம் தொடர்பாக விமர்சித்த தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் மீது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் விஜயகாந்த் நேரில் ஆஜராக 13 முறை உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை. இதனால் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமையன்று ஆஜராகாவிட்டால் பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து விஜயகாந்த் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி சொக்கலிங்கம் முன்பு வெள்ளியன்று நேரில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த் தனது வளர்ச்சி பிடிக்காமல் அவதூறு வழக்கு போடப்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்காக மக்கள் பணியில பேசினதா என் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. இவ்வழக்கு மீண்டும் வருகிற 30ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. விஜயகாந்தின் வருகையை முன்னிட்டு தேமுதிக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டதால் உயர்நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. காலியாக உள்ள 329 எம்பிபிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு துவங்கியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 1823 எம்பிபிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு ஜூன் 18ஆம் தேதி முதல் 2 கட்டமாக நடந்தது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்டு நிரப்பப்படாமல் திருப்பிக் கொடுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 86 இடங்களுக்கும் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்டு நிரப்பப்படாமல் உள்ள 243 இடங்கள் என மொத்தமுள்ள 329 எம்பிபிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு வெள்ளிக்கிழமையன்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் சேர்க்கை கடிதம் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கான மறுதுணை கலந்தாய்வு வெள்ளியன்று நடந்தது. இதன் மூலம் அவர்கள் வேறு கல்லூரிகளை தேர்வு செய்தனர். இன்னைக்கு எம்பிபிஎஸ் 3rd ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. நான் 2nd ஃபேஸ் கவுன்சிலிங்ல செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 3rd ஃபேஸ்ல எனக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. சென்னை காலேஜ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தமிழகத்தில் உள்ள ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரியிலிருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்டு நிரப்பப்படாமல் திருப்பி ஒப்படைக்கப்பட்ட மற்றும் காலியாக உள்ள 29 இடங்கள் மற்றும் 17 தனியார் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 139 இடங்கள் உட்பட மொத்தமுள்ள 168 பிடிஎஸ் இடங்களும் 3ஆம் கட்ட கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ளது. 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அத்துமீறலை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மீனவர் அமைப்புகள் தாது மணல் கொள்ளையில் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 131 மீனவர்கள் இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அரசின் அத்துமீறலை கண்டித்தும் இப்பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் சென்னையில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் 7 மீனவர் அமைப்பு சார்பில் வெள்ளியன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை படுகொலை செய்வதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்லாம 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்ட தாது மணல் ஆலைகளின் உரிமங்களை ரத்து செய்யவும், தாது மணல் கொள்ளை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர். 25 ஆண்டுகளாக 60 லட்சம் கோடியை இன்னைக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை தமிழக அரசு மீட்கணும்.
சிபிஐ விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்பதோடு அவர் மீது அவர்களை உடனடியாக கைது செய்யணும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இரு நாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இரு நாட்டு கடல் எல்லையிலும் தலா 15 நாட்கள் என்று இருதரப்பிற்கும் மீன்பிடி உரிமையை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தின. உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 6 பேர் பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் கசங்கானி கிராமத்தைச் சேர்ந்த முன்னா என்பவர் தனது வீட்டிலேயே பட்டாசுகளை தயாரித்து வந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கி வந்த இந்த பட்டாசு ஆலையில் பலர் வேலை பார்த்தனர். வியாழனன்று இரவு வீட்டில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறின. இந்த வெடிவிபத்தில் முன்னா வீடும் அருகில் இருந்த இன்னொரு வீடும் தரைமட்டமானது. முன்னா குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் பக்கத்து வீட்டில் ஒருவரும் பரிதாபமாக பலியாயினர். மேலும் 4 உயிருக்கு ஆபத்தான நிலையில் லக்னோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். जिसमें मुन्ना के परिजन जिसमें 6 व्यक्ति 4 महिलाएं और 2 पुरुष हैं, उनकी मृत्यु हो गई है और 4 घायल हैं जिनको प्राथमिक उपचार के बाद लखनऊ ट्रामा सेंटर भेज दिया गया है. பலியானவர்களின் சடலங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் ஹசங்கானி கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிபோதையில் சில்மிஷம் செய்ய முயன்ற ஆசாமியை துணிச்சலுடன் அடித்து உதைத்த பெண்ணுக்கு போபால் மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலைச் சேர்ந்த நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பேருந்தில் செல்வதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது போதையில் வந்த ஒரு ஆசாமி அந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்ய முயற்சித்தார். போதை ஆசாமியின் சில்மிஷம் அளவுக்கு மீறி போகவே அந்த பெண் ஒரு கட்டத்தில் ஆவேசமானார். போதை ஆசாமியை சரமாரியாக அடிக்க துவங்கினார். அதற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் கூடிவிட்டனர். அந்த சமயத்தில் அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர் விரைந்து வந்து பெண்ணின் பிடியிலிருந்து போதை ஆசாமியை மீட்டார். போதை ஆசாமியை கைது செய்து அழைத்துச் சென்றார். இந்த சம்பவம் போபாலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்கள் நடந்து வரும் வேளையில் சில்மிஷம் செய்த ஆசாமியை அடித்த பெண்ணின் துணிச்சலை பொதுமக்கள் பாராட்டினர். ஈரான் சிறையிலிருந்து தமிழக அரசின் முயற்சியால் மீட்கப்பட்ட கன்னியாகுமரி மீனவர்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து சேர்ந்தனர். சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 5 பேர் உட்பட 16 தமிழக மீனவர்களை ஈரான் கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை மீட்டது. ஈரான் சிறையிலிருந்து விடுதலையாகி தாயகம் திரும்பிய மீனவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த மரிய சுனில், ஜெயசீலன், ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்த ஆண்டனி சுரே, ஆரோக்கிய கெபின், சகாய மைக்கேல் ஆகிய 5 பேரும் நாகர்கோவில் வந்தனர். மீனவர்கள் 5 பேரையும் கலெக்டர் நாகராஜன் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீனவர்களை கண்ட உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் அரவணைத்துக் கொண்டனர். 9 மாதமாக ஒரே ஒரு ஆடைதான் அணிந்திருந்ததாகவும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். சவுதியிலிருந்து பிடிச்சிட்டு போய் கோர்ட்டு கொண்டு போய் ஒரு கேள்வி இல்லாம 1 வருஷம் தண்டனை இருந்தாங்க. ஒரு டெலிஃபோன் வசதி இல்லை, யார்ட்டையும் கான்டாக்ட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. சாப்பாடு சுத்தமாக இல்லை. ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் 9 மாதம் நாங்கள் போட்டிருந்தோம். இதில் எப்படியோ தமிழக அம்மா முதல்வர் மீட்டெடுத்ததுனால ஈரோடு வந்தோம். மேலும் தங்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மீனவர்கள் கூறினர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 152 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,880 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,860 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 55 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 51,440 ரூபாயாக இருந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள கைத்தறி கூடங்களில் புடவைகள் தயாரிக்கும் பணிகள் சுறுசுறுப்புடன் நடந்து வருகிறது. வரும் நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு கைத்தறி கூடங்களில் புடவைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். காட்டன் புடவைகளில் நவீன டிசைன்களை புகுத்தி பெண்களை ஈர்க்கும் விதமாக புடவைகள் தயாரிக்கப்படுகிறது. சிறுமுகை பகுதியில் அதிக அளவு கோரா பட்டும், நெகமம் பகுதியில் முற்றிலும் காட்டன் புடவைகளும் நெசவு செய்யப்படுகிறது. நாகரிக வளர்ச்சிக்கேற்ப கணினி மூலம் டிசைன்களை உருவாக்கி புடவைகள் தயார் செய்யப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.
நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் கையில் பண்ணிட்டு இருந்தோங்க. இப்போ கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதை இது பண்ணி நாங்கள் சேரீ நெய்துட்டு இருக்கோம். இப்போ வர இளம் பெண்கள் வந்து அவங்க டிசைன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன டிசைன், மாங்காய் டிசைன் இந்த மாதிரி அதிகமாக விரும்புகிறாங்க. நீ என்ன 40 நாள் இருக்கு தீபாவளிக்கு, அதுக்குள்ள நாங்கள் 20 நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். தீபாவளி உற்பத்தி 25% அதிகரித்தாலும் நூல் மற்றும் மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்று கூறும் தொழிலாளர்கள் இதை கட்டுப்படுத்த பருத்தி ஏற்றுமதியை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இப்ப வந்து 25% வந்து தீபாவளிக்கோசரம் உற்பத்தி அதிகம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில வந்து இப்ப ரேட் வந்து 25% அதிகமா பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்ப டாலர் வீழ்ச்சியினால, சில்வர் விலையினால ஜரி விலை அதிகம், அப்புறம் பருத்தி வந்து ஏற்றுமதி பண்றதுனால நூல் விலை அதிகமா இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும்னா வந்து ஏற்றுமதியை தடை பண்ணணும். நவீன யுகத்திற்கேற்ற பல்வேறு ரக புடவைகள் விற்பனைக்கு வந்தாலும் பெண்கள் மத்தியில் கைத்தறி புடவைகளின் மேல் உள்ள ஆர்வம் இன்றும் குறையவில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.